திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 2000 years later. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட வாக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம். உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி. எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். என்னடா புத்தலாட்டாது மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எந்த பயனும் இல்ல. டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன பேசுறாங்க விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக முடி படுத்த வச்சுடா செய்யறது. அப்படி தாண்டா. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வந்துடும். அதனால நாங்க டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம். டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்தது யாரு? நேர்ல வந்த பல்ல உடைச்சுவோம். ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வழியா, இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியா சில்லறை மதுவை விற்பனை செய்யக்கூடிய இந்த திட்டத்தையே 2003ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? எனக்கு கால் பண்ணுச்சு. கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது நாங்க மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. திமுக கழகம் தெளிவாக பதில் சொல்லிவிட்டது. அவர்கள் இந்த ஆலைகளை மூடி விடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தல்ல நிச்சயமா யாரும்